மலம் தான் பிரச்சனையே. என்ன சாப்பிட்டாலும் மலமா போணும்னு தான் நம்ம அந்த மலம் போறதுக்காக என்னென்னத்தையும் சாப்பிடுறோம். இது என்னடா பழக்கம்? ஒண்ணுமே புரியலையே! மலம் போணும்னு தான் சாப்பிடுவாங்களா யாராவது? நான் ஒரு பொருள் சாப்பிட்டா, அது எனக்கு ஸ்டாமினா ஜீரணமாகி எனக்கு ஸ்டாமினாவா கன்வெர்ட் பண்ணணும்னு தானே சாப்பிடணும். எல்லாருமே நான் சாப்பிடுறேன், நான் நைட்டு சாப்பிட்டா கூட சரி, நான் லேட் நைட் சாப்பிட்டா கூட சரி, ரொம்ப ஹை ஃபைபர் ஃபுட்ட தான் சாப்பிடுறேன். எனக்கு காலையில ஆனா சரியா போயிடுது. காலையில ஆனா எதுக்கு போணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க லிமிட்டடா கரெக்ட்டா சாப்பிட்டு உடம்ப ஃபிட்டா வைக்கும்போது, லிமிட்டடா தான் பாடி கன்சியூம் பண்ணும். அந்த லிமிட்டட் ஃபுட் உங்களுக்கு என்டையரா ஹைஜீனிக்கா உங்க பாடியோட ஸ்டாமினாக்காக கன்வெர்ட் ஆகும்ல. அப்பனா நீங்க சாப்பிடுறது எக்ஸஸ் ஃபுட்டு. சிலர் சொல்லுவாங்க, "இப்பலாம் நான் இவ்வளோண்டு தான் சாப்பிடுறேன்." இப்ப சாப்பிட்டது கணக்கு கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையில கடந்த காலங்களில் சாப்பிட்ட உணவு முறையும் தான் தற்சமயம் உங்களுக்கு இவ்வளோண்டு சாப்பிட வைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஸ்டஃப் உங்க உடம்புல நெறையா இருக்கு. அது இந்த குடல் பார்த்தீங்கன்னாலே, உள்ள தேங்க வச்சிருக்கும் நெறைய ஸ்டஃப்பு. அந்த ஸ்டஃப்ப நீங்க விரத முறைகள் மூலியமா தான் வெளிய எடுக்க முடியுமே தவிர, அதுக்கான சூரணம், மருந்து, கஷாயம், அந்த லேகியம், இந்த லேகியம் குடுத்து நீங்க எடுத்தா, அது உங்களுக்கு பிரச்சனையா தான் வரும்.